Hello everybody, hi, good afternoon, welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So எல்லாருமே இன்னைக்கு கிளாஸ் வந்தாச்சா? So matter around us வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம வந்து இந்த சாப்டரை லைன் பை லைன் படிச்சு கம்ப்ளீட்டா தரவா சூப்பர் டூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த சாப்டருடைய புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்க போறோம், சரியா? ஸோ கிளாஸ் சூப்பரா வந்து கவனிச்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. இல்லை மேம் நான் கிளாஸில் கவனிக்கல, நான் புக் பேக் ஆன்சர்ஸ் மட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஆல்சோ வேதாந்து லேர்னிங் சென்டர், ஓகே, ஸோ நிறையா ஊரில் வந்து வேதாந்துடைய லேர்னிங் சென்டர் ஆஃப்லைனில் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் இஸ் லைக் நீங்கள் நீட்டுக்கோ ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. நான் 9th 10thலேருந்து என்னுடைய நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வேதாந்து வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ அதில் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வேணும் அந்த கோர்சஸில் அப்படின்னா IVSAT அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். அந்த டெஸ்ட் எழுதுறப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வரப்போகுது, ஓகேவா? ஸோ வேதாந்து லேர்னிங் சென்டர் சென்னையில் மட்டுமே பாருங்க, அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், போரூர், பெரம்பலூர், பெருங்குளத்தூர், இவ்வளோ பிளேசஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல்ஸோட இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஸ்கூல்ஸுடைய ஈவினிங் கிளாஸஸில் வந்து வேதாந்து வந்து நீட் அண்ட் ஜேஇக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. ஓகே, நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் வேதாந்துடைய ஆஃப்லைன் சென்டர் போய் பார்க்க போகிறேன், அங்கே இருக்கிற கோர்சஸில் நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து புக் மை விசிட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். புக் மை விசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ், புக் பேக் ஆன்சர்ஸ். த செப்பரேஷன் ஆஃப் denser particle, the separation of denser particles from lighter particles done by rotation at high speed is called as. So separation techniqueல நம்ம இதை வந்து படிச்சிருப்போம். இப்போ say for example இப்போ என்னோட blood இருக்கு, blood என்ன லிக்விடா சாலிடா தெரியல இல்லையா? ஏன்னா பிளட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லிக்விட் காம்பனன்ட்டும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் RBC, WBC, பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி சாலிட் காம்பனண்ட்டும் வந்து இருக்கு. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய அந்த சாலிட் காம்பனண்ட்டையும் லிக்விட் காம்பனண்ட்டையும் நம்ம பிரிக்கிறதுக்காக தான் அந்த பிளட்டை என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்ல எடுத்து ஹை ஸ்பீடில் நம்ம வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ தட் நமக்கு இந்த சாலிடும் லிக்விடும் தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு வரப்போகுது, ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா சென்ட்ரிஃபியூகேஷன், சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு பேர் என்னது அப்படின்னா இட் இஸ் சென்ட்ரிஃபியூகேஷன். ஓகே, இந்த ப்ராசஸ் பத்தி மட்டும் தெரிஞ்சா போதுமா? மற்ற ப்ராசஸும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன். வாட் இஸ் திஸ் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்? நம்ம வீட்ல எல்லாம் டீ காஃபிலாம் வந்து வடிகட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்றோம். அப்போ சாலிட் எல்லாமே அந்த ஃபில்டர்ல வந்துடும், லிக்விட் வந்து எனக்கு கீழே தனியா கிடைச்சிடும். செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன் என்னது? அரிசிலாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றினோம்னா அரிசி கீழே செடிமெண்ட் ஆகியிருக்கும், தண்ணி மேலே இருக்கும் இல்லையா? மண்ணும் தண்ணியும் கலந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே வச்சோம் அப்படின்னா மண்ணெல்லாம் கீழே எனக்கு செடிமெண்ட் ஆகிடும், தண்ணி வந்து மேலே இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செடிமெண்டேஷன். இதுவும் சாலிட் லிக்விட் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான். டீகான்டேஷன். டீகான்டேஷன் வந்து என்னது? இப்போ நமக்கு இந்த மாதிரி செடிமெண்டேஷன் அப்படியே வச்சிருக்கிறப்போ சாலிட் கீழே வரும், லிக்விட் மேலே இருக்கும், கரெக்டா? அப்போ நான் அப்படியே லைட்டாக நான் வந்து சாய்ச்சேன் அப்படின்னா தண்ணியை நான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம், சாலிடை நான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். விச் இஸ் நம்ம சாதம்லாம் வடிப்போம் இல்லையா? அந்த ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் இந்த டீகான்டேஷன். ஸோ சென்ட்ரிஃபியூகேஷன் தான் இங்கே கரெக்டான ஒரு ஆன்சர். ஹை ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். Among the following dash is a mixture. எது வந்து நமக்கு மிக்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க? காமன் சால்ட். பாருங்க, காமன் சால்ட்ல வந்து என்ன இருக்கும்? நமக்கு சோடியம் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குளோரின் இருக்கும். சோடியம் குளோரின் வந்து காமன் சால்ட். ஓகே, ஜூஸ். ஜூஸ்ல நமக்கு என்ன இருக்கும்? அஃப்கோர்ஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுல தண்ணி இருக்கும், லெமன் இருக்கும், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுகர் இருக்கும், அப்புறம் சால்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு இருக்க போகுது. அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடுல CO2 கார்பன் இருக்கும், 2 atoms ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். பியூர் சில்வர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சில்வர் ஆட்டம்ஸ் மட்டும் தான் வந்து நமக்கு இருக்க போகுது. இப்போ ஜூஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும்?
எல்லாமே கலந்து இருக்கும். சுகர் இருக்கும், சால்ட் இருக்கும், தண்ணி இருக்கும், அந்த ஜூஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ சுகர் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர். அப்போ காமன் சால்ட் வந்து என்னது? இட் இஸ் அ காம்பவுண்ட். ஓகே, சோடியமும் குளோரினும் உள்ள ஒரு காம்பவுண்ட். கார்பன் டை ஆக்சைடு, கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். பியோர் சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ எலிமெண்ட். பியோர் சில்வர் வந்து என்னது? எலிமெண்ட். மற்றவங்க ரெண்டு பேருமே யாருப்பா? மற்றவங்க ரெண்டு பேருமே வந்து காம்பவுண்ட். Okay, they are compound. Very good. Next பாருங்க, when we mix a drop of ink in water we get a ஒரு cup of waterல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்கை நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இங்க் ட்ராப் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்றேன். இப்போ அது வந்து எனக்கு ஒரு ஹோமோஜீனஸ் மிக்சரா, ஒரு காம்பவுண்டா, ஒரு ஹெட்டரோஜீனஸ் மிக்சரா, இல்ல சஸ்பென்ஷனா? எஸ், யா இது நியூ சிலபஸ் தான். இப்போ இருக்கிற புக்கை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து எடுத்தேன். சரியா? டுடே ஐ மேட் திஸ் பிரசன்டேஷன். ஸோ இப்போ இருக்கிற புக் தான். இங்கே பாருடா, ஒரு டம்ளர் தண்ணியில நீ கொஞ்சம் இங்க் ஆட் பண்ண அப்படின்னா அந்த ஹோல் டம்ளர் ஆஃப் தண்ணிலையும் தானே அந்த இங்க் வந்து நமக்கு நல்லா கலந்துரும். உன்னால இப்போ வந்து அந்த இங்கையும் தண்ணியும் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அப்போ இட் ஃபார்ம்ஸ் அ ஹோமோஜீனஸ் மிக்சர். அது வந்து ஒரு ஹோமோஜீனஸ் மிக்சர் வந்து ஃபார்ம் ஆயிடும். எப்படின்னா வந்து இப்போ பால்ல நான் தண்ணி கலந்துட்டேன், ரெண்டுத்தையும் நம்மளால இப்போ பிரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுதான் ஹோமோஜீனஸ் மிக்சரா அது வந்து நமக்கு கலந்துரும். யூனிஃபார்மா ஹோமோஜீனஸ் மிக்சரா எனக்கு ஃபார்ம் ஆயிடும். வெரி குட். Dash is essential to perform separation by solvent extraction method. Okay, so dash is essential to perform separation by solvent extraction method. எது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ல? நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, இந்த பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கூட இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னப்பா? ஒன்று வந்து நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட டிசால்வ் ஆக போகுது, ஒன்று வந்து நமக்கு தண்ணி அக்வஸ் கூட நமக்கு கலக்க போகுது. கரெக்டா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆயிலும் வாட்டரும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. ஆயிலையும் வாட்டரையும் நீங்க கலந்துட்டீங்க மேம். இப்போ அந்த ஆயிலையும் வாட்டரையும் நீங்க எப்படி பிரிக்க போறீங்க அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். அங்க நான் யூஸ் பண்ற இந்த apparatus பேர் தான் செப்பரேட்டிங் ஃபனல். ஓகே, செப்பரேட்டிங் ஃபனல். சரியா? ஓகே, ஸோ இந்த செப்பரேட்டிங் ஃபனல் மூலமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வச்சோம்னா ஆயில் தனியாகவும் ஆர்கானிக் லேயர் தனியாகவும் இந்த அக்வஸ் லேயர் தண்ணி லேயர் தனியாகவும் பிரிஞ்சிடும். ஸோ தட் அவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக நான் தனித்தனியா எடுத்துக்கலாம். அடுத்துப்பா ஃபில்டர் பேப்பர் கண்டிப்பா கிடையாது. சென்ட்ரிஃபியூக் மிஷின் வந்து சென்ட்ரிஃபியூகேஷன், சீவும் கிடையாது. Dash has the same properties throughout the sample. இப்போ நீங்க ஒரு டம்ளர் ஆஃப் ஒரு டெஸ்ட் டியூப்ல அந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா throughout the test tube அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமா இருக்கும். அது வந்து என்னது? பியூரா, இல்லைனா வந்து மிக்சரா, இல்லைனா கொலாய்டா, இல்லைனா சஸ்பென்ஷனா? பியூர், இல்லைனா வந்து மிக்சர், இல்லை கொலாய்ட், இல்லைனா சஸ்பென்ஷன். வெரி குட். பியூர் சப்ஸ்டன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேம் ப்ராப்பர்ட்டிஸ் த்ரூ அவுட் த சாம்பிள் வந்து இருக்க போகுது. ஓகே, சூப்பர். இப்போ இதே கொஸ்டின் தான், பட் ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆப்ஷன். ஐ எம் கிவிங் யூ டூ ஆப்ஷன்ஸ். ஓகே, ஒன் இஸ் homogeneous mixture, then the other is heterogeneous mixture. Dash has same properties throughout the substance. Option A, it is homogeneous. Option B, it is heterogeneous. What you will choose? Of course ஹோமோ தான் நீங்க எல்லாருமே வந்து சூஸ் பண்ண போறீங்க. சூப்பரா? எஸ். கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க? கேன் யூ ஜஸ்ட் சே ஹாய் இன் தி சாட் செக்ஷன்? கிளாஸ்ல இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு குட்டி ஹாய் போட முடியுமா? ஓகே, பாத்தீங்க அப்படின்னா why don't you answer டா? எனக்கு ப்ராப்பரா சாட்ல ஆன்சர் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ஈஸி தானே ஃபிலிப்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ நவ் கேன் வி கோ டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடலாம். ஓகே, தர்ஷினி, திவ்யா வந்திருக்காங்க, கிருஷிதா, லெட்ஸ் ஃபன் வித் அஃப்ரின் வந்திருக்காங்க, சுச்சி, சரவணன் வாங்க. நேற்று வந்து கிளாஸ்ல நிறைய ஸ்பாம் பண்ணிருந்தீங்க நீங்க 12th கிளாஸ்ல இல்லையா? பாலா, கண்மணி, செல்வம், I have said sir பா, let us wait. ஓகே, யா. ஸோ இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா எனக்கு டீன் போடுங்க, ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு எஃப் அப்படின்னு போடுங்க. சரியா? தெரியல அப்படின்னா தெரியல அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, கவனிங்க, நான் சொல்லித்தரேன்.
oil and water are immiscible with each other. Immiscibleனா என்ன தெரியுமா? பிரிக்கவே முடியாது. அவங்கலாம் வந்து இல்ல ஒண்ணுக்கொண்ணு நல்லா இணைஞ்சிருவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். immiscible அப்படின்னா நீ பிரிச்சே பார்க்க முடியாது. காஃபில நான் பாலையும் அந்த என்னது டிகாக்ஷனையும் நான் பிரிச்சு பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? they are immiscible. ஆயிலும் வாட்டரும் வந்து immiscible-ஆ? சாரி immiscible. False. Correct? False or true? சாரி நான் தான் மாத்தி சொல்லிட்டேன், கவனிங்க. மிஸ்ஸிபிள் அப்படின்னா வந்து பிரிக்க முடியாது, சரியா? இம்மிசிபிள் அப்படின்னா வந்து நம்ம வந்து லைக் அவங்க கலக்கவே மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். மிஸ்ஸிபிள் அப்படின்னா நல்லா கலந்து இருப்பாங்க, புரியுதா? மிஸ்ஸிபிள் அப்படின்னா வந்து நமக்கு கலந்து இருப்பாங்க, ஓகே. இதுவே மிஸ்ஸிபிள் அப்படின்னா வந்து கலந்து இருப்பாங்க, ஓகே. இம்மிசிபிள் அப்படின்னா கலக்க முடியாது, ஓகே. சோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆயிலும் வாட்டரும் வந்து இம்மிசிபிள், ரெண்டு பேருமே நீங்க கலக்க முடியாது அப்படிங்கிறாங்க, சரியா? அப்போ இட் இஸ் ட்ரூ. அப்போ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ. ஆயிலையும் வாட்டரையும் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா கலக்க முடியாது, சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, a compound cannot be broken into simpler substance chemically. நீங்க ஒரு காம்பவுண்ட வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்றாங்க, பிரேக்கே பண்ண முடியாது அப்படின்றாங்க. கெமிக்கலி ஒரு காம்பவுண்ட நீங்க பிரேக் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் சொல்றேன் பாருங்க. H2O ஒரு காம்பவுண்ட். H2Oல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தனியாவும் வாட்டரை ஆக்சிஜனை தனியாவும் நான் பிரிக்கவே முடியாது எனி கெமிக்கல் ரியாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி அப்படின்றாங்க. அப்படியா? நோ. NaCl இருக்கு, அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய Na பிளஸையும் Cl மைனஸையும் நீங்க தனியா பிரிக்கவே முடியாது கெமிக்கலி அப்படின்றாங்க. அப்படியா? நோ. அஃப்கோர்ஸ் நான் கெமிக்கல் ரியாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ், ஓகே. ஸோ இது வந்து ஃபால்ஸ். liquid colloids or gel. liquids colloids வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா gel அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அப்படியா? பாத்துலாமா liquid வந்து gel அப்படின்னு சொல்லுவாங்களாம். so let us see. நம்ம வந்து அந்த டேப்லோ காலம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்க, liquid நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as emulsion. நம்ம என்னன்னு சொல்றோம், we are calling it as emulsion அப்படின்னு சொல்றோம். அப்போ ஜெல்னா என்னப்பா? liquid in solid. liquid solidல இருக்கிறது தான் வந்து gel அப்படின்னு வந்து சொல்றோம். liquid in solid is what we call it as gel, okay. so இப்ப liquid in liquid வந்து we call it as emulsion. so இந்த emulsionல தான் two types நம்ம படிச்சிருப்போம், water in oil emulsion and oil in water emulsion. very good. so liquid colloids are gel, which is false. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா false. liquid is actually emulsion, okay. gel அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா liquid in solid தான் வந்து gel அப்படின்னு சொல்லுவோம். buttermilk is an example of heterogeneous mixture. buttermilk அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா மோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு heterogeneous mixtureங்க. அது வந்து எனக்கு ஹோமோஜீனஸா இருக்காது. ஒரு டம்ளர் மோர் எடுத்தேன்னா மேலேந்து கீழே வரைக்கும் எனக்கு வந்து அது வந்து ஹோமோஜீனஸா வந்து இருக்காது, சேமாலாம் இருக்காது. மேலே வந்து கொஞ்சம் ஃபேட் லேயர் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறமா கீழே எனக்கு தண்ணி இருக்கும். இல்லைன்னா அந்த பட்டர் மில்க் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிருங்களேன், அது கீழே வந்து அந்த தயிர்லாம் கொஞ்சம் வந்துடும், மேலே அந்த தண்ணியும் இதுவும் தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும், கரெக்டா? ஓகே. ஸோ பட்டர் மில்க் இஸ் an example of heterogeneous mixture. ட்ரூவா ஃபால்ஸா? இட் இஸ் ட்ரூ, ஓகே. ஹோமோஜீனஸா அது வந்து இருக்காது. aspirin is composed of 60% carbon, 4.5% hydrogen, 35.5% oxygen by mass. aspirin is a mixture. aspirinல வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ கார்பன் இருக்கு, இவ்ளோ ஹைட்ரஜன் இருக்கு, இவ்ளோ ஆக்சிஜன் இருக்கு. aspirin வந்து ஒரு மிக்சர் அப்படின்றாங்க. உங்களை குழப்ப பாக்குறாங்க,
நீ பாரு தண்ணி தண்ணி என்ன மிக்சரா இல்ல அது ஒரு காம்பவுண்ட் தண்ணியில என்ன இருக்கு 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கு அப்ப தண்ணி மிக்சரா இல்ல காம்பவுண்ட் சோடியம் குளோரைட்ல சோடியம் இருக்கு குளோரின் இருக்கு அப்ப அது மிக்சரா இல்ல அது ஒரு காம்பவுண்ட் கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் 1 ரேஷியோல இருக்கு 2 ரேஷியோ நமக்கு ஆக்சிஜன் வந்து இருக்கு அப்ப அது மிக்சரா இல்ல காம்பவுண்ட் சோ நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர் கரெக்டா இப்போ இங்க ஆஸ்பிரின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிக்சர் கிடையாது அது வந்து ஒரு காம்பவுண்ட் சோ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ஃபால்ஸ் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் match the following சரியா மேட்ச் பண்ண போறீங்க நீங்க you are going to match now okay வாங்கப்பா so yeah first one element க்கு என்னப்பா வரும் what do you match for elements நான் மேட்ச் பண்ண மாட்டேன் நீங்க மேட்ச் பண்ணுங்க yes element pure substance very good element வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து pure substance very good compound made up of atoms compound வந்து பாத்தீங்க அப்படினா made up of atoms okay colloid suspension mixture colloid suspension mixture no idea mixture க்கு என்னப்பா வரும் impure substance கரெக்ட்டா mixture க்கு வந்து பாத்தீங்க அப்படினா impure substance okay colloidum suspensionum கம்பேர் பண்ணி சொல்லுங்க settles down on standing தான் வந்து நம்மளுடைய suspension கரெக்ட்டா அப்ப colloid க்கு வந்து பாத்தீங்க அப்படினா made up of molecules is the right answer சரியா okay so இப்போ நம்ம match the following வந்து match பண்ணிட்டோம் next போலாமா okay fill in the blanks dash a mixture has no distinguishable boundary between its compound எந்த மிக்சர்ல வந்து நமக்கு ரெண்டு காம்போனன்ட்ஸ்க்கு ஆர் ரெண்டு மூணு காம்போனன்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு பவுண்டரி அப்படிங்கறதே இருக்கவே இருக்காது ஒரு பவுண்டரியே இருக்காது கலந்து இருக்கும் அந்த மிக்சர் வந்து கலந்து இருக்கும் very good Shravanee it is homogeneous very good homogeneous mixture சரியா homogeneous mixtureல தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா காம்போனன்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு பவுண்டரிலா இருக்கவே இருக்காது an example of substance that sublimes வந்து என்னது sublimation undergo பண்ணும் sublimation அப்படினா வந்து என்னது நமக்கு வந்து solid stateல இருந்து டைரக்ட்டா gaseous stateஆ மாறிடும் solid டைரக்ட்டா எனக்கு ஹீட் பண்ண உடனே கேஸா மாறிடும் அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேக்குறாங்க நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய கல்பூரம் என்னதுக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது camphor 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 எழுதலாம் சரியா அப்படி இல்ல அப்படினா naphthalene பால்ஸ்லாம் வந்து இந்த பாச்சை உருண்டைலாம் வந்து பீரோல அல்மேரால அப்புறம் சிங்க்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த naphthalene வந்து ஸ்பெல்லிங் கரெக்ட்டா எழுதிருங்க சரியா சோ you can write camphor or naphthalene சரியா இவங்கலாம் வந்து என்ன ஆவாங்க sublime ஆவாங்க which is the solidல இருந்து டைரக்ட்டா கேஸா மாறிடுவாங்க alcohol can be separated by from water by alcoholயும் waterயும் வந்து கலந்துட்டீங்கடா அது வந்து எப்படி இருக்கும் miscible-ஆ இருக்குமா immiscible-ஆ இருக்குமா
Hello Albin. Very good, very good. They will be miscible. ஆனா ஆல்கஹால் உடைய பாய்லிங் பாயிண்ட்டும் வாட்டர் உடைய பாய்லிங் பாயிண்ட்டும் வந்து வேற வேற. சரியா? ஆல்கஹால் உடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து கம்மி, வாட்டர் உடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகம். அப்போ நீங்க இதை வந்து எப்படி வெறுன்னு செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா you can use the process distillation. Distillation process யூஸ் பண்ணியே நீங்க ஆல்கஹாலையும் வாட்டரையும் வந்து நீங்க தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ பெட்ரோலியம் ரிஃபைனிங்ல the method of separation வந்து என்னது? இப்போ ஆல்கஹாலுக்கும் தண்ணிக்கும் ஒரு 25 கெல்வின் டிஃபரன்ஸ் ஆக இருக்கு பாய்லிங் பாயிண்ட்ல. ஸோ நீங்க வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா பெட்ரோலியம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாய்லிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கு. their boiling point difference is very less. அப்போ how will you separate them? How will you separate the liquids whose boiling point difference is very less? You will use the technique called as fractional distillation. Very good. நம்ம வந்து fractional distillation என்ன? அதுல வந்து நமக்கு fractionating column வந்து இருக்கும். அதுல fractionating column இருக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸ் பாய்லிங் லிக்விட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதுல செப்பரேட் பண்ணுவோம். Chromatography is based on the principle of chromatographyல வந்து என்ன பிரின்சிபிள் பா? chromatographyயோடைய பிரின்சிபிள் வந்து என்னது? டிஸ்டிலேஷன்னா என்ன? நான் நேத்து தாண்டா சொல்லி கொடுத்தேன், நேத்து வீடியோ போயிட்டு பாருங்க. சரியா? You can see yesterday's video. What is chromatography? அதாவது குரோமா அப்படினாலே வந்து கலர் இல்லையா? ஸோ கலர் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்றோம். சரியா? ஸோ இந்த chromatography வந்து எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி இருக்கு? அப்சார்ப்ஷனா இல்ல அட்சார்ப்ஷனா? அப்சார்ப்ஷனா இல்ல அப்சார்ப்ஷனா? chromatography both கரெக்டா? வெரி குட். ஸோ அப்சார்ப்ஷன் and adsorption பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கு. சரியா? ஓகே, இப்போ brief write the answer in brief questions நம்ம வந்து பார்க்க போறோம். differentiate absorption and adsorption. adsorptionக்கும் absorptionக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க மேம். என் கையில சாக் பீஸ் இருக்கு. I have ink spilled over the table. ink வந்து என்னோட டேபிள் மேல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கொட்டிடுச்சு. சரியா? இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து அந்த சாக் பீஸை வச்சு நான் இந்த இங்கை வந்து உரிய ட்ரை பண்றேன். ஓகே, ஆனா வந்து அந்த சாக் பீஸ் ஃபுல்லா அந்த இங்க் வந்து அப்சார்ப் ஆகி இருக்குமா? ஆயிருக்காது இல்லையா? நான் அப்ப அந்த சாக் பீஸை உடைச்சு பாக்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த இங்க்ல இருக்கு இல்லையா அந்த கலர் வந்து சர்ஃபேஸ் லெவல்ல மட்டும்தான் அந்த சாக் பீஸ்ல வந்து ஒட்டி இருக்கு. சர்ஃபேஸ் லெவல்ல மட்டும்தான் நமக்கு அந்த சாக் பீஸ்ல வந்து ஒட்டி இருக்கு. சரியா? என் கார் இருக்கு, கார் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா தூசி படிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல தான் வந்து நடந்திருக்கு. ஆனா கீழே தண்ணி கொட்டிடுச்சு. நான் அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மேட் போட்டு நான் அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்சார்ப் பண்றேன். இல்ல வந்து அந்த டஸ்டர் இருக்கு இல்லையா, ஸ்பாஞ்ச் வச்சு நான் அந்த தண்ணி அப்படியே வந்து அப்சார்ப் பண்றேன். அப்போ அது வந்து ஒரு பல்க் ஃபினாமினா. அந்த தண்ணி ஃபுல்லா அந்த டஸ்டர்ல வந்து நமக்கு ஏறிடும். அந்த தண்ணி ஃபுல்லா அந்த ஸ்பாஞ்சில் வந்து ஏறிடும் இல்லையா? ஸோ சர்ஃபேஸ் லெவல்ல நடக்கிறதுக்கு பேர் வந்து அட்சார்ப்ஷன். இதே பல்க் லெவல்ல அந்த காம்பனன்ட் ஃபுல்லா வந்து அண்டர்கோ பண்றதுக்கு பேர் வந்து அப்சார்ப்ஷன். Adsorption is the process in which particles of a substance is concentrated only at the surface of the another substance. ஒரு surface levelல நடக்கிறத adsorption அப்படி சொல்லுவோம். Absorption is the process in which substance is uniformly distributed throughout the bulk of another substance. யூனிஃபார்மா கம்ப்ளீட்டா கீழே தண்ணி கொட்டி இருக்கு, நான் ஸ்பாஞ்ச் வச்சு அந்த தண்ணியை நான் அப்சார்ப் பண்றப்போ அந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லா யூனிஃபார்மா அந்த வாட்டரை என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிருக்கும். ஆனா சாக் பீஸ் அந்த மாதிரி இங்க்ல இருக்கிற கலரை கம்ப்ளீட்டா அப்சார்ப் பண்ணாது. ஸோ சர்ஃபேஸ் லெவல்ல நடந்தா ஏடி, கம்ப்ளீட்டா பல்கா ஃபுல்லா நடந்துச்சு அப்படின்னா ஏபி. சரியா? டிஃபைன் சப்ளிமேஷன். ஸோ சிம்பிளி வாட் டு யூ மீன் பை சப்ளிமேஷன்? சாலிட், நான் சாலிடை ஹீட் பண்றேன், அது டைரக்டா கேஸா மாறுது. எக்ஸாம்பிள் camphor naphthalene. Okay, certain solid substance when heated
ஒரு சில சாலிட் சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்றப்போ சேஞ்ச் டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு கேஸ். இப்போ ஐஸ் வந்து என்னது சாலிட் தான் இல்லையா? நான் ஐஸை வந்து ஹீட் பண்றேன். ஐஸை ஹீட் பண்றப்போ அந்த சாலிட் வந்து எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? லிக்விடா கன்வெர்ட் ஆகும், தண்ணியா கன்வெர்ட் ஆகும். இப்போ அந்த லிக்விடை நான் திருப்பி ஹீட் பண்றப்ப தான் அந்த லிக்விட் வந்து எனக்கு கேஸா வாட்டர் வேப்பரா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஜென்ரலி வாட் இஸ் த ப்ராசஸ்? சாலிட் லிக்விடா மாறும், லிக்விட் வந்து கேஸா மாறும். அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து நம்ம ஹீட்டிங், எவாப்ரேஷன், பாயிலிங், கண்டென்சேஷன், கூலிங் இதெல்லாம் வந்து சொல்றோம். ஆனா இங்க சப்ளிமேஷன்ல சாலிட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் டு கேஸ். இந்த லிக்விட் இன்டர்மீடியேட் அந்த ஸ்டெப் வந்து என்ன இருக்கவே இருக்காது. சரியா? ஓகே. So certain solid substances when heated changes directly solid to gas, okay, without attaining the liquid state. And the liquid state அது என்ன பண்ணவே பண்ணாது அப்படின்னா அட்டைனே பண்ணாது. சரியா? The vapors when cooled give back the solid substances. So நல்லா கவனிங்க, சாலிடை நான் ஹீட் பண்ணா எனக்கு கேஸ் கிடைக்குது, சாலிடை ஹீட் பண்ணா கேஸ் கிடைக்குது. சரியா? இப்போ நான் கேஸை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கூல் பண்றேன். கேஸை கூல் பண்ணா சாலிட் கிடைக்குது. புரிஞ்சுதா? சாலிடை ஹீட் பண்ணா கேஸை கூல் பண்ணா சாலிட். இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்ளிமேஷன். இந்த சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் அயோடின், கேம்ஃபர் கல்பூரம், அமோனியம் குளோரைடு, நாப்தலின் இவங்க எல்லாருமே they undergo the process called as sublimation. Okay. A few drops of Dettol when added to water, the mixture turns turbid. பாடா, டர்பிடிட்டினா என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. எத்தனை பேர் இந்த டெட்டாலோட ஆட் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க? இந்த டெட்டாலோட அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டி வந்து ஒரு கப்பில் டப்புலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கப்லையோ வந்து தண்ணி இருக்கிறதுல டெட்டால் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணோன்னே தண்ணிக்குள்ள ஒரு மாதிரி புகமூட்டமாக அந்த டெட்டால் வந்து கலக்கும்ல. எஸ், தண்ணி வந்து எப்படா இருக்கும்? கிறிஸ்டல் கிளியரா, பார்க்க கிளீனா பியூரா வந்து இருக்கும். அப்போ அந்த தண்ணியில வந்து டெட்டால் ஆட் பண்றப்போ அது ஒரு மாதிரி புகை மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் கலந்துரும். புரியுதா? அந்த அப்படி ஆவறதுக்கு பேர் தான் வந்து டர்பிடிட்டி. அப்படி ஆவறதுக்கு பேர் தான் டர்பிடிட்டி. சரியா? ஸோ ஏன் வந்து டெட்டாலை நீங்க வந்து தண்ணியில கலக்கிறப்போ அப்படி டர்பிட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நீ இதே இங்கு கலந்து பாரு, இங்கு கலந்தா அப்படிலாம் கலக்காது. சரியா? இங்கு கலந்தா அந்த மாதிரிலாம் கலக்காது. ஆனா ஏன் நீங்க டெட்டாலை தண்ணியில கலக்கிறப்போ அந்த மாதிரி கலக்குது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் தே ஆர் ஃபார்மிங் எமல்ஷன். தே ஆர் ஃபார்மிங் வாட்? எமல்ஷன். எமல்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? அது வந்து ஒரு கொலாய்டு. கொலாய்டுனா என்னது? ரெண்டு விதத்தை கலக்கிறதுக்கு பேர் தான் வந்து கொலாய்டு. நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு வாட்டர். ஓகே. ஸோ ஏன் நமக்கு டர்பிட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் ஃபார்மிங் எமல்ஷன். இதுல நமக்கு ஒரு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்கு, டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்கு. டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், டிஸ்பர்ஷன் மீடியம் ரெண்டு பேருமே இதுல யாரு அப்படின்னா லிக்விட்ஸ் தான். சரியா? வெரி குட். Name the apparatus that you will use to separate components of the mixture containing two miscible liquids and immiscible liquids. Miscible அப்படின்னா என்ன அர்த்தம்? மிசிபிள்னா வந்து நமக்கு கலந்து இருக்கும், இம்மிசிபிள்னா கலக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ கலந்து இருக்குடா, எல்லாமே கலந்து இருக்கு, எப்படி நீங்க வந்து செப்பரேட் பண்ணுவீங்க? How will you separate it? You will use fractional distillation. பெட்ரோல், டீசல், அது இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நமக்கு கலந்து இருக்கு and their boiling point is very close அப்படிங்கிறப்போ you will use fractional distillation. யாருக்கு? miscible liquidsக்கு. miscible liquidsக்கு you will use fractional distillation நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. when will you use fractional distillation and when will you use the normal distillation? Do you know the difference? யாருக்கெல்லாம் அந்த டிஃபரன்ஸ் தெரியும் எனக்கு சாட்ல போடுங்க. எப்போ வந்து நீங்க fractional distillation யூஸ் பண்ணுவீங்க? நார்மல் distillation ப்ராசஸ்க்கு பதிலா fractional distillation யூஸ் பண்ணுவீங்க. Can you let me know in the chat? Yes. Very good. Boiling point difference வந்து கம்மியா இருக்கிறப்போ, boiling point of two liquid, நான் ரெண்டு லிக்விடை பிரிக்க போறேன், அந்த ரெண்டு லிக்விடோடைய boiling point difference வந்து 25 Kelvin இருக்குன்னா குட். ஓகே, நான் வந்து distillation process வச்சு நான் வந்து செப்பரேட் பண்ணிடலாம்.
25 கெல்வினுக்கு கம்மியா இருக்கு. லிக்விட் ஏ லிக்விட் பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாய்லிங் பாயிண்ட் டிஃபரன்ஸே வந்து ஒரு 5 கெல்வின் தான் இருக்கு, 10 கெல்வின் தான் இருக்கு, 2 கெல்வின் தான் இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்மிசிபிள் லிக்விட்னா கலக்கவே முடியாது. ஆயில், வாட்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இம்மிசிபிள் லிக்விட். இம்மிசிபிள் லிக்விடுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இம்மிசிபிள் லிக்விட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டீகான்டேஷன். டீகான்டேஷன் என்னது? டீகான்டேஷன் தான். நம்ம சாதம் இருக்கு, தண்ணி இருக்கு, ரெண்டு பேரும் வந்து என்னது இம்மிசிபிள் தானே, கலக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், இப்படி நான் சாச்சாலே தண்ணி தனியா வந்துடும், சாதம் வந்து இதுல தங்கிரும் டம்ளர்ல, அவ்வளவுதான். ஸோ டீகான்டேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தான் தோ இந்த மாதிரி ஒரு apparatus வந்து இருக்கும், which is called as the separating funnel. ஒரு செப்பரேட்டிங் ஃபனல் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் தண்ணியும். ஸோ மிசிபிள் லிக்விடுக்கு வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், இம்மிசிபிளுக்கு வந்து decantation and solvent extraction. Name the components in which the following mixtures. Easy da, நான் ஹெல்ப்பே பண்ண வேண்டாம், you just tell me. இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் எழுதுவோம். ஐஸ்கிரீம்ல என்னெல்லாம் இருக்கும்னு கேட்குறாங்க. ஐஸ்கிரீமில் என்னவெல்லாம் இருக்கும்? நிறைய இருக்கும் மேம். என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஐஸ்கிரீம் வந்து நமக்கு மில்க் பவுடரால மேகப்பாச்சு. ஸோ கண்டிப்பா ஐஸ்கிரீம்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மில்க் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் இருக்கும். ஓகே, ஃபேட் இருக்கும், க்ரீம் இருக்கும். அதுல இருந்தா வந்து நமக்கு க்ரீம் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ மில்க்ல இருந்து தான் அந்த க்ரீம் வருது. சரி, க்ரீம் வரும். சுகர் இருக்கும். ஓகே, சுகர் இருக்கும். வேற என்ன இருக்கும்? ஃப்ளேவர்ஸ் இருக்கும். வெரி குட், ஃப்ளேவர்ஸ் இருக்கும் ஐஸ்கிரீம்ல. எசன்ஸ், ஆமா, அந்த எசன்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், சரியா? அதெல்லாம் இருக்கும். வெஜிடபிள் ஆயில், அஃப்கோர்ஸ் வெஜிடபிள் ஆயில் வந்து ஒரு சில இதுல ஆட் பண்றாங்க, ஒரு சில இதுல ஆட் பண்றதுல, அதனால அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போக வேண்டாம். நம்ம ஏர்ல வந்து என்னப்பா இருக்கும்? நமக்கு நிறைய கேசஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏர்ல வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் சேர்த்து இருக்கும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் பேசிக்கலி சாலிட் இல்லையா? ஓகே, இப்போ ஏர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கும், நம்மலாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன், நம்ம வெளியில விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் இருக்கும். வேற என்னப்பா இருக்கும்? நமக்கு கார்பன் மோனாக்சைடு இருக்கும், நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும். பட்டாசுலாம் வெடிக்கிறீங்கல்ல, என்ன கேஸ் வெளில போகுது? சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளில போகுது. ஓகே, இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அஃப்கோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ற பொல்யூஷனுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இருக்க போகுது. ஓகே, லெமனேட் அப்படிங்கிறது என்னது மேம்? எங்கேயுமே லெமனேடு நான் பார்த்ததே கிடையாது மேம், குடிச்சதே கிடையாது மேம். இந்த லெமனேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலலாம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்னது, இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வந்து இந்த லெமனேடெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஒன்றும் கிடையாது, லெமன் ஜூஸ் தான், சரியா? ஸோ ஓகேப்பா, இந்த லெமனேட்ல என்னெல்லாம் இருக்கும் நமக்கு? லெமன் ஜூஸ்ல வெரி குட், கண்டிப்பாக வந்து தண்ணி இருக்கும். தண்ணியில தான் லெமன் ஜூஸ் போடுவாங்க, பாலில் போட மாட்டாங்க. ஓகே, அப்புறம் வந்து நமக்கு லெமன் ஜூஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் போடுவாங்களா? தெரில, நான் குடிச்சது கிடையாது. சுகர் போடுவாங்க, சுகர் போகிறோம். சால்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சால்ட். கம்மிங் டு சாயில். சாயில்ல இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? ஓகே, சாயில்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? சோடா போடுவாங்களா லெமனேட்ல? தெரியலையே எனக்கு. சோடா போடுவாங்க அப்படின்னா நீங்க லெமனேட் குடிச்சிருக்கீங்க அப்படின்னா சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு த சாயில். சாயில் என்ன இருக்கும்? வெரி குட், கிருஷிதா சொன்ன ஆன்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மினரல்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷிதா சொன்னதுக்காகவே நான் அதை வந்து எழுதுறேன். தோ அது வந்து உங்க புக்கில் எல்லாம் இல்லாட்டியுமே நான் எழுதுவேன், சரியா? சாயில வந்து எர்த்வார்ம் இருக்கும். வெரி குட், எர்த்வார்ம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோப்ஸ் இருக்கும். கரெக்டா, நம்ம நேராக பயாலஜி பக்கம் போயிடலாம். மைக்ரோப்ஸ் வந்து இருக்கும். வேற என்னப்பா இருக்கும் சாயில்ல? ராக், குட்டி குட்டி ராக் வந்து இருக்கும். கண்டிப்பாக ராக்ஸ் இருக்கும். பெபிள்ஸ் இருக்கும். கரெக்டா? அஃப்கோர்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சாயில்ல நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சில் கொஷின் தான். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு.
லெமனேடில் நீங்கள் சோடா போட்டிங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மார்க்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. சரியா? ஓகே. அடுத்து ஆன்சர்ஸ் ப்ரீஃப்லி. ஆன்சர் ப்ரீஃப்லி அப்படின்னா வந்து பெருசாக ஆன்சர் பண்ணுங்கன்னு ஆன்சர் அர்த்தம் கிடையாது, ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆன்சர் இன் ப்ரீஃப். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பியோர் சப்ஸ்டன்ஸ்? எனக்கு சொல்லுங்கப்பா, எதெல்லாம் வந்து எனக்கு வந்து பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. பியோர் சப்ஸ்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னது? அதில் வந்து நமக்கு பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து நிறைய கலந்தெல்லாம் இருக்காது, அதுதான் வந்து பியோர். மில்க், ஐஸ் பியோரா ஃபர்ஸ்ட் வரும். எதெல்லாம் வந்து பியோர்? ஐஸ், வாட்டர் இருக்கு, H2O. ஐஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர், H2O. வாட்டர் வந்து ஒரு காம்பவுண்டு, அது பியோர் சப்ஸ்டன்ஸா? ஆமா, பியோர் தான். சரி, ஓகே. அப்ப ஐஸ் வந்து பியோர்லயே எழுதிடும். மில்க், மில்க் சொல்லுப்பா. மில்க் வந்து ஒரு மிக்சர் இல்லையா? மில்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் இருக்கும், சாலிட் நான் ஃபேட் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்க போகுது, மில்க்ல வந்து நமக்கு புரோட்டீன்ஸ் இருக்க போகுது, மில்க்ல நமக்கு ஃபேட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு மில்க்ல. ஸோ மில்க் வந்து கண்டிப்பா பியோர் கிடையாது. ஓகே, பியோர்னா இங்க நான் பேசுறது வந்து புனிதம் அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா வாட் யூ மீன் பை பியோர் ஹியர் அப்படின்னு? நமக்கு நிறைய கலந்து இருக்கிறதுனால மிக்சர். நம்ம பிளட் பியோரா? நம்ம பிளட் பியோரா? எஸ் ஆர் நோ? நோ, ஆர் பிளட் இஸ் நாட் பியோர் பிகாஸ் ஆர் பிளட்ல வந்து கம்ப்ளீட்டா அது என்ன லிக்விட் ஸ்டேட்டா? இல்லை, அதுல பிளாஸ்மா இருக்கும், ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், நிறைய பிளேட்லெட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ பிளட் வந்து பியோர் கிடையாது. நெக்ஸ்ட் வாங்க, அதே மாதிரி மில்க்கும் பியோரு கிடையாது. ஏன்னா மில்க்கும் வந்து எது? அனதர் ஃபார்ம் ஆஃப் பிளட் தானே. கரெக்டா? ஸோ இப்போ இந்த மில்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவோட பிளட்டு தானே மில்கா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வருது. ஸோ அது எப்படி நம்ம வந்து பியோர்ல போட முடியும்? பியோர்ல போட முடியாது. அயன், அயன்ல வெறும் Fe ஆட்டம்ஸ், அயன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது, வேற எந்த மெட்டல்ஸும் நீங்க கம்பைன் பண்ணல. ஸோ அயன் வந்து பியோர் தான். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl. HCl வந்து ஒரு காம்பவுண்ட், ஆனாலும் அது வந்து என்னது அப்படின்னா பியோர் தான். மெர்க்குரி, மெர்க்குரி, மெர்க்குரி பிளானட் பத்தி அவங்க பேசல, மெர்க்குரி மெட்டல் பத்தி பேசுறாங்க, Hg. இந்த மெர்க்குரி மெட்டல் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மோமீட்டர்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு ஃபீவர் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அட்மிட் ஆனீங்க அப்படின்னா தெர்மோமீட்டர்ல எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சில்வர் கலர்ல இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து மெர்க்குரி. அந்த மெர்க்குரியை கீழே கீழே போட்டு உடச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க காசு கட்டுற மாதிரி இருக்கும். சரி, கீழே இருக்கிற மெர்க்குரி அள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில அள்ளினா, கையில தங்க மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா அந்த தங்க மோதிரம் அப்படியே உடஞ்சி தூள் தூளா போயிடும். சரியா? பிகாஸ் மெர்க்குரி கோல்டை டிசால்வ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வாங்கப்பா, பிரிக்கு. எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. பிரிக் இருக்குல்ல, செங்கல், செங்கல் வந்து பியோரா இல்லையா? செங்கல் முதல்ல எப்படி செய்வாங்க? How will they make the brick? brick வந்து எப்படி செய்வாங்க? இந்த செங்கல் சூளையெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பா மண்ணு, சாயில் இருக்க போகுது கிருஷிதா, கரெக்ட் தான். ஆனா அது வந்து பியோரா? பியோரா இம்பியோரா? சாட்ல சொல்லுங்க. பிரிக் வருமா வராதா? நெட்லாம் பிரிக் போட்டிருக்காங்க, ஆனா என்ன கேட்டா வராது. ஏன்னா அதுல 2-3 கலப்பாங்க இல்லையா, எல்லாத்தையுமே கலப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நான் கொஞ்சம் அதில் சிமெண்ட் கூட தான் வந்து கலந்துக்கலாம். சாயில் இருக்கும், ஓகே, அதுல வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால பிரிக் வந்து கண்டிப்பா அது வந்து பியோரு கிடையாது. தண்ணி, தண்ணி பியோரா? தண்ணி பியோரானா பியூரிஃபைல போட்டு RO வாட்டரை எடுத்தாதாமா பியோர். டேப் தண்ணி பியோர் கிடையாது, அது கிடையாதுங்க. தண்ணியில H2O தான் இருக்கு. ஓகே, அது வந்து மிக்சர் கிடையாது, அது ஒரு காம்பனன்ட் தான். அப்போ அது வந்து பியோர் தான். சரியா? இனிமே புக் பேக் மட்டும் தான் நடத்துவீங்களா, லெசன் ஃபுல்லாவா? வாட் எவர் யூ ஆஸ்க் ஃபார் நான் வந்து நடத்துவேன். சொல்ல போனா இனிமே நான் 9th நடத்த மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரியல. லெட் அஸ் see. உங்களுக்கு புக் பேக் மட்டும் வேணும் அப்படின்னா புக் பேக் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஸோ புக் அண்ட் சைட் இனிமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், லைன் பை லைன். ஏன்னா உங்க ஸ்கூல்லையுமே லைன் பை லைன் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ புக் பேக் மட்டும் வந்தோமா, கிறிஸ்பா படிச்சோமா போனோமா அப்படின்னு இருக்கலாம். நெக்ஸ்ட், ஆக்சிஜன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் டு லிவ். ஆமா, நம்ம வந்து நம்ம பாடி சர்வைவ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு கேஸ் வேணும் அப்படின்னா அது வந்து என்னது? ஆக்சிஜன் தான். கரெக்டா? நம்ம வந்து என்னப்பா சுவாசிக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறப்போ எல்லா கேஸும் மிக்ஸ் ஆகி தான் போகுது, பட் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போறது வந்து ஆக்சிஜன் தான். சரியா? ஸோ
ஆக்சிஜன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இட் ஃபார்ம்ஸ் 21% ஆஃப் த ஏர் பை வால்யூம். ஏர்ல 21% ஆஃப் த வால்யூம் வந்து ஆக்சிஜன் இருக்குன்றாங்க. இஸ் இட் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட்? அது வந்து எலமெண்டா காம்பவுண்டா? ஒரே கஷ்டமான ஒரு கொஸ்டினா இருக்கே. நீ சுவாசிக்கிற ஆக்சிஜன் கேட்குறான்டா, நீ வந்து ஓ சுவாசிக்க மாட்ட, O2 தான் சுவாசிப்ப. புரிஞ்சுக்கோ, ஓ கிடையாது, O2. அப்போ சொல்லு. O2 ஆக்சிஜன் O2 தான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சுவாசிக்கிறீங்க. So O2 வந்து பாத்தீங்க அப்படின்னா is it a element or a compound? பாப்போமா? ஆக்சிஜன் it is a element. சரியா? ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be a element. ஓகேவா? புரிஞ்சுதா? ஏன்னா சேம் ஆட்டம்ஸ் தானே, சேம் ஆட்டம் தானே நமக்கு வந்து கம்பைன் ஆகி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be the element. Okay? Yeah. You have just won a medal of 22 karat gold. 22 karat gold சொக்க தங்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துடுறாங்க, மெடல் கொடுக்குறாங்க. சரியா? Have you just procured a pure substance or impure substance? உங்களுக்கு இப்போ பியூரான தங்கம் கிடைச்சிருக்கா இல்லை இம்பியூரான தங்கம் கிடைச்சிருக்கா? உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22 கேரட் கோல்டு, 22 கேரட் கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்கடா. பியூரா? அது 100% பியூர் தங்கமா இல்லைன்னா பியூர் தங்கம் கிடையாதா? அது வந்து 100% பியூர் தங்கம் கிடையாது, தங்கம் தான், ஆனால் 100% பியூரு கிடையாது. ஓகே, இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அலாய் அப்படின்னு சொல்லுவோம். அலாய்னா என்னப்பா? 2-3 மெட்டலை நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அலாய். அலாய்னா என்ன? 2-3 மெட்டலை மிக்ஸ் பண்றோம். ஏன் மிக்ஸ் பண்றோம்? நம்ம கலப்படம் பண்றதுக்கா? நாட் ஓன்லி ஃபார் தட். இப்போ கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி டிசைன்லாம் வச்ச கம்மல் மாதிரி போடணும், கோல்டை வச்சு நான் வளையல் செய்யணும், கோல்டை வச்சு நான் செயின்லாம் செய்யணும் அப்படின்னா அந்த டிசைன்ஸ்லாம் பண்றதுக்கு எனக்கு கோல்டு கூட கொஞ்சம் காப்பர் ஆட் பண்றப்போ தான் அதோட ஹார்ட்னஸாக இருக்கட்டும், அதோட டியூரபிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுது. சரியா? அந்த ப்ராப்பர்ட்டிலாம் கொஞ்சம் அதிகமாக ஆகுது. சரியா? இப்போ ஏன் வந்து நம்ம சமையல் பாத்திரத்தை வந்து பியோர் அயனா மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் வந்து அதை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் துரு பிடிக்காம இருக்கும் அண்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக நம்மளால செய்ய முடியுது அண்ட் பெட்டர் ஹீட் கண்டக்ஷன் நம்மளால கொடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி அதோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் we are making alloy. புரியுதா? ஸோ இப்போ கோல்டு கூட என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 91.67% தான் அதில் வந்து பியோர் கோல்டு வந்து இருக்கும். மீதி 8.33% வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற மெட்டல்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஓகே, 1 minute. ஓகேவா? இருமல், அதனால தான் போய் தண்ணி கொண்டு வந்தேன். நீங்களும் தண்ணி குடிங்க. எஸ், எப்போல்லாம் எனக்கு தண்ணி தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க யாருன்னா லக்ஷ்மி வெங்கடாச்சலபதி. ஐ ஃபர்காட் யுவர் நேம். கேன் யூ புட் யுவர் நேம் இன் த சாட்? எஸ், ஓகே. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அலாய். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 22 கேரட் கோல்டில் 91.67% வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கோல்டு இருக்கும். சாஹிஷ்ணு, ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.33% வந்து நமக்கு மேக்ஸிமம் காப்பர் இருக்கும். இதுதான் வந்து 22 கேரட் கோல்டு. 24 கேரட் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டர் பியூரா வந்து இருக்க போகுது. அப்போ இது பியூரா, கோல்டு வந்து பியூரா இம்பியூரா? கோல்டு வந்து இம்பியூர் தான். கோல்டு வந்து இம்பியூர் தான். எந்த கோல்டு? 22 கேரட். 22 கேரட் கோல்டு வந்து இம்பியூர் தான். ஓகே, யா. How will you separate a mixture containing sawdust? Sawdust அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா, மரம் இருக்கு இல்லையா, மரத்தை வந்து அறுப்பாங்க. இப்போ இந்த சோஃபாலாம் செய்கிறாங்க, டேபிள் செய்கிறாங்க அப்படின்னா மரம்லாம் அறுப்பாங்க. அந்த மரம் அறுக்கிறப்போ இந்த மரத்தூள் கீழே விழும் இல்லையா, சாஃப்டான மரத்தூள். அந்த மரத்தூளுக்கு பேர் தான், உட்டு பவுடருக்கு பேர் தான் சாடஸ்ட். உட்டு பவுடர், மரத்தூளுக்கு பேர் தான் சாடஸ்ட். நாப்தலீன் தான் இந்த பாச்சை உருண்டை. நாப்தலின் தான் அந்த ஒயிட் கலர்ல பால்ஸ். இப்போ ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் அந்த நாப்தலின் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பீரோலெல்லாம் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணுவாங்க. பூச்சிலாம் வரக்கூடாது, கரப்பாம்பூச்சி வரக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் நாப்தலின் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அயன் ஃபில்லிங்ஸ். அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னா இரும்பு துகள்கள். ஓகே, இப்போ இரும்பு துகள்கள்னா சின்ன இரும்பு பவுடர், இரும்பு பீசஸ், குட்டி குட்டி இரும்பு பீசஸ் அப்படின்னு அர்த்தம். இது மூணுத்தையும் கலந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா உன் கையில கொடுத்துட்றேன். கொஞ்சம் மரத்தூள் பொறுக்கிக்கிறேன், நாப்தலின் எடுத்துக்கிறேன், அயன் ஃபில்லிங்ஸ் எடுத்துக்கிறேன், கலந்து உன் கையில கொடுத்துட்றேன். எப்படி பிரிப்பேன் நீனு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்னெட்டை அப்படியே வச்சு மேக்னெட்டை காட்டி மேக்னெட்ல இந்த அயன் ஃபில்லிங்ஸ்லாம் ஒட்டிக்கும். ஸோ இந்த அயன் ஃபில்லிங்ஸை தனியாக பிரிச்சுட்டேன். ஆப்பாடா, ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ். அயன் ஃபில்லிங்ஸை தனியாக பிரிச்சாச்சு. இப்போ இந்த சாடஸ்டையும் நாப்தலீனையும் வந்து பிரிக்கணும். இப்போ நாப்தலீன் உடைய முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்னது அப்படின்னா சப்ளிமேஷன். படிச்சோமா? சூப்பர். சப்ளிமேஷன். நாப்தலின் வந்து என்ன ஆகும் நமக்கு, நீ ஹீட் பண்ணாலே அது வேப்பரா மாறிடும், கேஸா மாறிடும். அந்த வேப்பரை நீ கூல் பண்ணா திருப்பி சாலிடா கிடைச்சிரும். அப்ப நாப்தலீனை நீங்க என்ன பண்றீங்க? சப்ளிமேஷன் ப்ராசஸ் பண்றீங்க. நாப்தலீனை வந்து ஒரு சைனா டிஷ், ஒரு சைனா டிஷ்ல நாப்தலீனை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்புறமா அதுக்கு மேல ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் மேலெல்லாம் கூரை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டை போட்டு அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ல குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டிருப்பீங்க. அதுக்கு பேர் தான் போரஸ் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். ஓகே, அப்புறமா அது கீழே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுவீங்க. ஸ்டவ்வா, நெருப்பா, என்னது கீழே வந்து நம்ம வந்து ஒரு ஹீட்டிங் வந்து கொடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஃபனல் வந்து வச்சிரும். ஒரு ஃபனல் எடுத்து இன்வெர்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போ அந்த நாப்தலின் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து எவாப்ரேட் ஆகி எனக்கு வந்து திருப்பி கண்டென்ஸ் ஆகி சைட்ல அந்த ஃபனலோட சைட்ல எனக்கு வந்து டெபாசிட் ஆகி கிடைச்சிரும், தனியா கிடைச்சிரும். சாடஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த இதுலயே தனியா இருக்கும். இதுல சைனா டிஷ்லயே தனியா சாடஸ்ட் வந்து எனக்கு கிடைக்க போகுது, இந்த உட் பவுடர். சரி, கதெல்லாம் ஓகே. எக்ஸாம்ல போய் எப்படி ஆன்சர் எழுதுறது பார்க்கலாமா? When the magnet is brought near the mixture containing sawdust, naphthalene and iron fillings, it attracts the iron fillings. நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேக்னெட்டை கிட்ட கொண்டு வருகிறேன். அப்போ இந்த iron fillings மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணும். Thus iron fillings are separated. நான் அது மூலமா iron fillings எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டேன். 10th கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுங்க. 10th கெமிஸ்ட்ரி வந்து பிரகாஷ் சார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சரி, அதனால என்னால நடத்த முடியல. நான் அதனால தான் 10th வந்து சோஷியல் நடத்திட்டு இருக்கேன். சரியா? ஓகேவா தீபா லக்ஷ்மணன்? ஓகே. The mixture of naphthalene and sawdust are put in a china dish. இப்போ நாப்தலினையும் சாடஸ்டும் இருக்குல்ல, அதை நான் ஒரு சைனா டிஷ். சைனா டிஷ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் குட்டி தட்டு என்று அர்த்தம். And covered with perforated asbestos sheet. Perforated asbestos sheet அப்படின்னா ஓட்டை, குட்டி குட்டி ஓட்டை போட்ட ஒரு சின்ன தகர ஷீட் வச்சு நான் வந்து மூடுறேன். And inverted funnel is placed over the asbestos sheet. இந்த asbestos sheetக்கு மேல நான் வந்து ஒரு கவுக்கப்பட்ட ஃபனலை நான் வந்து வச்சிடுறேன். The open end of the stem of the funnel is closed using cotton wool. அந்த ஃபனலோட ஓப்பன் எண்டை நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சைனா டிஷ்ஷை ஹீட் பண்றாங்க. The pure vapor of the naphthalene solid passes through the holes of the asbestos and condense on the inner side of the funnel.
இங்கே பாருங்க, நான் சிம்பிளாக இந்த டயக்ராமை வந்து வரைஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு சைனா டிஷ் இருக்கு. சைனா டிஷ்ஷில் தான் அந்த சாடஸ்ட்டும் நாப்தலினும் கலந்து இருக்கு. இப்போ அதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டை போட்டு இதை நான் மூடிடுறேன். அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வந்து பர்ஃபோரேட்டட் அப்படின்னா குட்டி குட்டி ஓட்டை போட்டிருக்கு. சரியா? அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபனல் இருக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டட் ஃபனல் வந்து இருக்கு. சரியா? அந்த இன்வெர்டட் ஃபனலோட மவுத்தை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு காட்டன் உள்ள வச்சு மூடிட்டோம். வாய் மூடு அப்படி சொல்லிட்டு காட்டன் உள் வச்சு மூடிட்டோம். இப்போ இந்த சைனா டிஷ்ஷை வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு தான் வைக்கணும். ஒரு ஸ்டாண்ட் வச்சு வைக்கிறோம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்னர் வச்சு ஸ்டவ் வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறோம். ஓகே, பர்னர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து ஹீட் கொடுக்குறப்போ தீபா லக்ஷ்மணன் லாஸ்ட் இயர் 9th ஸ்டூடெண்ட், ஐ காட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் 100. தேங்க்யூ மேம். தீபா, நாங்கள் லாஸ்ட் இயர் ஒன்றுமே பண்ணலை, இந்த வருஷம் நிறையா பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பட் நீங்கள் படித்ததுனால தான் உங்களுக்கு மார்க் கிடச்சிருக்கு தீபா. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணலை, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம், அவ்வளோதான். பட் யா, தேங்க்யூ ஃபார் இன்ஃபார்மிங். ஓகே, இந்த வருஷம் அதனால தான் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். 10th ரெகுலராக கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப் என்ன டவுட்னாலும் கேளுங்க. சரியா? ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும், எனக்கு எவாப்ரேட் ஆகும். இது எவாப்ரேட் ஆகி இந்த ஓட்டை வழியாக ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக நாப்தலின் வந்து எனக்கு மேலே போகும். அப்புறமா கூல் ஆகி என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஃபனலோட சைடில் வந்து எனக்கு செட்டில் ஆகிடும். ஸோ நான் நாப்தலினையும் சாடஸ்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஓகே, எஸ். How are homogeneous different from heterogeneous solution? Give examples. Homogeneousக்கும் heterogeneousக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ இப்போ ஹோமோஜீனியஸில் வந்து பாருங்க, எனக்கு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஹோமோஜீனியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா components are uniformly mixed. கரெக்டா? uniformly mixed. கரெக்டாடா? எல்லா காம்பனன்ட்ஸும் நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கும், யூனிஃபார்மா எனக்கு மிக்ஸ் ஆகி இருக்கும். இதே நமக்கு ஹெட்டிரோஜீனஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா components are not uniformly mixed. Not uniformly mixed. ஓகே, காம்பனன்ட்ஸ் எல்லாம் எனக்கு யூனிஃபார்மாலாம் மிக்ஸ் ஆகி இருக்காது. சரியா? ஓகே, ஸோ இப்போ ஹோமோஜீனியஸ்ல வந்து நமக்கு ஒரு காம்பனண்ட்டுக்கும் இன்னொரு காம்பனண்ட்டுக்கும் நடுவில் ஏதாச்சும் செப்பரேட்டிங் பவுண்டரி இருக்குமா? நோ, நோ செப்பரேட்டிங் பவுண்டரி. No separating boundary between compound. No separating boundary between compound. ஒரு காம்பவுண்டுக்கும் இன்னொரு காம்பவுண்டுக்கும் நடுவுல எதுவும் செப்பரேட்டிங் பவுண்டரிலாம் வந்து இருக்காது. ஆனா அதே ஹெட்டிரோஜீனியஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா it will have boundary. ஓகேவா? அது கிட்ட வந்து separating boundary வந்து இருக்கும். It has separating boundary. Separating boundary between compounds. ஓகே, யா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Tell me some examples. ஓகே, இப்போ நம்ம நேக்கட் ஐயால பார்க்குறோம். நேக்கட் ஐனா நம்மளோட சாதாரண ஐ. ஐயால பார்க்குறப்போ ஹோமோஜீனியஸ்ல நம்ம இதெல்லாம் கலந்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக தெரியுமா? Are the components visible to naked eyes? No, இல்லையா? Components not visible to naked eyes. மேம் புரியவே இல்லை மேம். இப்போ காஃபி எடுத்துக்கோடா. காஃபி ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர். காஃபியை உன் கையில் கூட கொடுத்துட்டேன், இந்தா இந்த டம்ளரில் காஃபி குடிங்க அப்படின்னு. இப்போ காஃபியில் மேம் இங்கே பால் இருக்குது மேம், இங்கே வந்து எனக்கு டிகாக்ஷன் இருக்குது, இங்கே வந்து எனக்கு சர்க்கரை இருக்குது,
இங்கே வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க தானே, பால் பத்தலை அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நீ தனித்தனியாக பிரித்து கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து நீ தனித்தனியாக உனக்கு கண்ணுக்கு வந்து தெரியாது. இதே நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரூட் சாலட் தரேன், சரியா? அப்போ ஃப்ரூட் சாலட் தரேன் அப்படிங்கிறப்போ அது வந்து ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். அதில் வந்து நீ தனித்தனியாக பிரிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஃப்ரூட் சாலடில் பனானா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, பொமோகிரானைட் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, எனக்கு பைனாப்பிள் பிடிக்கும் அதை சாப்பிட்றேன், பனானா பிடிக்காது சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காம்போனன்ட்ஸ் நாட் விசிபிள் டு நேக்கட் ஐஸ், நாட் விசிபிள் டு நேக்கட் ஐஸ், visible to naked eyes. Okay, visible to naked eyes. Okay, so இப்போ இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறோம். ஹோமோஜீனியஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெமனேட், லெமன் ஜூஸ் எழுதலாம், லெமன் ஜூஸ் வந்து எழுதலாம். பிகாஸ் லெமன் ஜூஸில் நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது, கரெக்டா? இதே ஹெட்டரோஜீனஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எழுதலாம், பெட்ரோல் இன் வாட்டர். பெட்ரோலும் வாட்டரும் கலந்தா கண்ணுக்கு தெரியும்ல, பெட்ரோல் தனியாக இருக்கும், தண்ணி தனியாக இருக்கும், கலந்தெல்லாம் நான் விற்க முடியாது. ஆயிலும் வாட்டரும் கலந்தா தனித்தனியாக தெரியும் இல்லையா? ஸோ ஆயில் இன் வாட்டர், பெட்ரோல் இன் வாட்டர்லாம் ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர் சொல்யூஷன். வெரி குட். டீட்டெயில் ஆன்சர்ஸ் இந்த கிளாஸ்லேயே கண்டினியூ பண்ணலாமா, அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? கேன் யூ லெட் மீ நோ in the chat section? Can we continue? ஒரு டீடைல். ஓகே, சூப்பர். இது டீடைல் ஆன்சரையும் கண்டினியூ பண்ணுவோம், ஈஸி தான், சரியா? ஓகே. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். குழப்பிட்டே இருக்கு மேம், இந்த எலிமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ், இதே டீட்டெயிலில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா புக்லேயே 3 பாயிண்ட் தான் இருக்குது, நம்ம எக்ஸாம்பிளோட சேர்த்து ஒரு 5 பாயிண்ட்டாக எழுதுவோம், சரியா? வாங்க. எலிமெண்ட் மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜன்ல வந்து ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் தான் வந்து நமக்கு இருக்க போகுது, கரெக்டா? சோடியம் இருக்கு, சோடியம்ல சோடியம் ஆட்டம் மட்டும் தான் இருக்கும். கோல்டுல பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஆட்டம் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டமால மட்டும் தான் மேடப் ஆகி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு எலிமெண்ட். மேடப் ஆஃப் மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இப்போ வாட்டர்ல ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, சரியா? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் ரீடைன்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆட்டம். இப்போ எலிமெண்ட்ல வந்து என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டியுமே அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ல வந்து யூ கேன் சி இப்போ கோல்டு எலிமெண்ட்ல கோல்டுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து அப்படியே வந்து இருக்கும். ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அது பிடிச்சி வச்சிருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா the smallest particle that retains all the properties of the molecule. அந்த மாலிக்யூலுடைய ப்ராப்பர்ட்டியை தான் வச்சிருக்கோம். இப்போ வாட்டர்ல ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி வாட்டர்ல இருக்காது, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி வாட்டர்ல இருக்காது. ஆனா வாட்டருடைய ப்ராப்பர்ட்டி வாட்டர்ல இருக்கும். H2O அந்த மாலிக்யூலுடைய ப்ராப்பர்ட்டி வந்து வாட்டர்ல இருக்கும். ஆனா ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி தனியா நீ பார்க்க முடியுமா? முடியாது. ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி தனியா பார்க்க முடியுமா? முடியாது. cannot be broken down into simpler substances. இப்போ நீங்க எலிமெண்ட்டை வந்து என்ன பண்ணவே முடியாது, சிம்பிளர் சப்ஸ்டன்ஸா அதுக்கு மேல பிரேக் டவுனே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே அதுதானே சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, Au கோல்டு இருக்கு, ஒரே ஒரு ஆட்டம் ஆஃப் கோல்டு வந்து இருக்கு, எலிமெண்ட் ஆஃப் கோல்டு இருக்கு, அதுக்கு மேல நீ அதை பிரேக்கே பண்ண முடியாது, சரியா? So cannot be broken down into simpler substance is called as element. இதே நீ சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா காம்பவுண்ட். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். ஹைட்ரோஜன் வந்து ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். ஓகே, காம்பவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். Tell me some example of a compound. Water is a compound. Carbon dioxide is a compound. Glucose is a compound. Okay, so இவங்கலாம் வந்து compound. Okay, அடுத்து
டிண்டால் எஃபெக்டையும் ப்ரௌனியன் மூமெண்ட்டையும் வித் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தலாமா? எஸ். சோஷியல்ல வந்து பார்ட் 3 கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா நீங்களாம் கிளாஸ்க்கு ரெகுலராகவே வரமாட்டீங்க. அதனால வந்து இனிமேல் 10th பசங்களுக்கு வந்து ரெகுலராக நானும் கிளாஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து லைன் பை லைன் போட்டால் வந்து இல்லை, நீங்கள் தூங்கிடுறீங்க. எல்லா யூ பீப்புள் ஆர் ஸ்லீப்பிங் வென் வி புட் லைன் பை லைன் கிளாஸ். சரியா? அதனால வந்து உங்களுக்கு வந்து கேன்சல், லைன் பை லைன் கேன்சல். ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க வந்து லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, சூப்பர். மேம் வில் அட்டெண்ட் ஆல் கிளாஸ். சரி சரிடா, ஓகே ஓகே. அது நான் தான் சொன்னேன்ல, நான் சாப்டர் சம்மரி மாதிரி வந்து சோஷியலுக்கு நான் வந்து பிளான் பண்ணுறேன். கிவ் மீ சம் டைம், ஐ வில் கிவ் யூ த சாப்டர் சம்மரி அண்ட் த புக் பேக் ஆன்சர்ஸ். ஓகே, யா, குட். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஓகே, கவனிங்க. எக்ஸ்பிளைன் த டிண்டால் எஃபெக்ட் அண்ட் ப்ரௌனியன் மூமெண்ட். டிண்டால் எஃபெக்டையும் ப்ரௌனியன் மூமெண்ட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொல்றாங்க. டிண்டால் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னது? அப்சர்வ் தட் when strong beam of light, ஒரு strong beam of light வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாஸ் பண்றோம். First focused on a colloidal solution, the path of the beam becomes visible. நீ என்ன பண்ண அப்படின்னா தோ ஒரு தண்ணி எடுத்துக்கோ, ஒரு பிளெயினான ஒரு கிளாஸ் கப்ல தண்ணி எடுத்துக்கோ, லைட்டு டார்ச் லைட்டை நீ இங்கேருந்து பாஸ் பண்ணு. மேம் இந்த டயக்ராமை சிம்பிளாக வரைய ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க மேம். நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் கிடையாது மேம். நீ ஆர்டிஸ்ட் கிடையாதுன்னா நான் சிம்பிளாக வரைய சொல்லித்தரேன். பார் இங்கே பார், இதுதான் டார்ச் லைட். ஒரு குட்டி ட்ரையாங்கிள் போட்டுக்கோ. அந்த ட்ரையாங்கிள் இதோ பாரு, நான் உங்களுக்கு வந்து மொக்கையாக வரைகிறவங்களுக்கு எப்படி ஈஸியாக வரையிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கரெக்டாக கவனிங்க. சரியா? மேப்பு தான் கொலாப்ஸ் ஆகுதா? ஐ வில் சென்ட் யூ வீடியோ. லாஸ்ட் இயர் நான் மேப்புக்கு எடுத்த வீடியோ நாங்கள்லாம் எடுத்தோம் லாஸ்ட் இயர் மேப்புக்கு. அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்றேன், அதை பாருங்கள். சரியா? யூ புட்ட குட்டி ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி படுக்க போடுங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் உங்களுடைய டார்ச் லைட். எப்படி இது எப்படி டார்ச் லைட்டு நாங்கள் நம்புறது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்பி தான் ஆகணும். இந்த மாதிரி என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அதில் வந்து ஒளிவட்டங்களை வந்து போட்டுருங்க. சரியா? ஓகே, அப்போ யூ கேன் நோ தட் டார்ச் லைட். வேணாம், நம்ம அது கொஞ்சம் பெருசாக போடுவோம். இது வந்து ஏதோ ஒரு சூரியன் மாதிரி இருக்கு. சரியா? இப்படி போடுவோம் கொஞ்சம். எஸ், ஓகே, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. சரி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் இந்த பென்சிலோட திக்னஸை கம்மி பண்ணிட்டு இப்படி குச்சி குச்சியாக போடும். சூரியனுக்கெல்லாம் நம்ம வந்து வரைவோம்ல, அந்த மாதிரி போட்டுருங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஆர் டார்ச் லைட். இப்போ நம்ம பீக்கர் வரைய போகிறோம். வாட் ஆர் வி கோயிங் டு ட்ரா? அ பீக்கர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரூ சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ட்ரூ சொல்யூஷனில் நான் தண்ணி பாஸ் பண்ணுறப்போ அந்த தண்ணியில் வந்து அந்த லைட்டு அந்த பாத் வந்து தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. தண்ணியில் அந்த பாத் வந்து தெரியுமா? தெரியாது. இதே நான் வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே டம்ளர், ஒரு கிளாஸ் டம்ளர் இந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சிக்க போகிறேன். திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரா சிம்பிளி. இதெல்லாம் வரையறதுக்கெலாம் கவலைப்படக்கூடாது. இப்படி வரைஞ்சா போகிறோம், மார்க் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் ஐ ஹேவ் டேக்கன் அ கொலாய்டல் சொல்யூஷன். ஒன்றும் இல்லை, தண்ணி எடுத்துக்கோ, அதில் கொஞ்சம் pollen grains போட்டுக்கோ, it becomes a colloidal solution. ஓகே, இப்போ என்னது அப்படின்னா இந்த பாத் வந்து விசிபிளாக இருக்கும். லைட்டுடைய பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். இதோ பார், ஃபுல்லாக லைட் இதை தாண்டியும் பாஸ் ஆகும். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வந்து டிண்டால் எஃபெக்ட். ஓகே, a strong beam of light, ஒரு strong beam of light is focused on a colloidal solution. ஒரு colloidal solutionல நான் ஒரு strong beam of light வந்து பாஸ் பண்றப்போ the path of the beam is visible. அந்த path of light வந்து எப்படி இருக்கு அப்படின்னா விசிபிளா வந்து இருக்கு. இந்த phenomenon-க்கு பேர் தான் டிண்டால் எஃபெக்ட். இந்த illuminated path, இந்த path of light-க்கு பேர் தான் டிண்டால் கோன். சரியா? இந்த path of light-க்கு பேர் தான் டிண்டால் கோன். இது வந்து ஒரு ட்ரூ சொல்யூஷன்லலாம் நடக்காது, கொலாய்டல் சொல்யூஷன்ல மட்டும் தான் நடக்கும்.
Now coming to the Brownian movement அப்படினா வந்து என்னது? Brownian movement வரையிறது ரொம்ப ஈஸி. இருக்கணும். நீ ஒரே ஒரு சர்க்கிள் போடு, ஒரு பால் இருக்கு. அந்த பால் வந்து zigzag-ஆ வந்து உனக்கு என்ன ஆகுது அப்படினா மூவ் ஆகுது. தோப்ப இப்படி எடுத்து zigzag 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 அப்படினு நீ படக்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு zigzag movement போடுங்க. அவ்வளவுதான். சும்மா arrow mark போடுங்க. இது இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வருது அப்படி. அவ்வளவுதான் Brownian movement. ஓகே? ஆமா, another beaker have floor water will pass. அது வந்து opaque, அது வந்து சஸ்பென்ஷன். சரியா? இப்ப தீபா லட்சுமணன் சொல்றது வந்து சஸ்பென்ஷன் பத்தி சொல்றாங்க. அது கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. அதை நம்ம வரைய வேணாம். ஏன்னா அதுல டிண்டால் எஃபெக்ட் நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா அதுல லைட்டே பாஸ் ஆகாது. ஓகே? when colloidal solution are viewed under powerful microscope, ஒரு colloidal solution-ஐ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கறப்போ it can be seen that colloidal particles are moving constantly, rapidly in zigzag direction. இந்த colloidal particles வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்டா, ரேப்பிடா, ஃபாஸ்டா இந்த மாதிரி zigzag மூவ்மெண்ட்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்போ வீட்ல வந்து பெருக்கிட்டு வராங்க. அப்போ வந்து என்னது அப்படின்னா ஜன்னல் வழியா வெளிச்சம் வருது. அப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே கண்ணா பின்னான்னு மூவ் ஆகுறத வந்து அந்த பீம் ஆஃப் லைட்ல நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அதுதான் Brownian movement அப்படின்னு சொல்றோம். The Brownian movement of colloidal particles is due to the unbalanced bombardment of particles by the dispersion medium. இங்க dispersion medium வந்து யாரு அப்படின்னா air. air தான் வந்து dispersion medium. கரெக்டா? ஸோ இந்த ஏர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கரமா இந்த பார்ட்டிகல்ஸை வந்து முட்டை வைக்குது. பயங்கரமா இந்த பார்ட்டிகல்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஏர் கூட முட்டிக்குது. அதனால தான் நமக்கு இந்த zigzag movement வந்து கிடைக்குது, which is called as the Brownian movement. Last question, how is mixture of common salt? Okay, இந்த questionக்கு நீங்க தான் வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. நம்ம எதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து காமன் சால்ட் which is NaCl மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில், எண்ணெய். ஓகே, அப்புறமா வந்து வாட்டர் தண்ணி, எண்ணெய், உப்பு மூணுத்தையும் கம்பைன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பிரிக்கணும். எப்படி எல்லாம் பிரிப்பீங்க? You can use a combination of different method. நீங்க different methods கூட வந்து யூஸ் பண்ணலாம். இது நான் உனக்கு கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ எனக்கு சாட்ல வந்து ஐடியா கொடுங்க பார்க்கலாம். How will you separate this? பம்பார்ட்மெண்ட்னா வந்து இல்ல அடிச்சுக்கிறது, மோதுறது. ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகல்ல வந்து மோதுறது தான் பம்பார்ட்மெண்ட். ஓகே, ஃபாஸ்டா நான் இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரியா? சால்ட் இருக்குடா, தண்ணி இருக்கு, ஆயில் இருக்கு. இதுல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சால்ட் இருக்குல்ல NaCl, சால்ட் காமன் சால்ட்னே எழுதுறேன். NaCl எழுதினா குழம்பிக்க போறீங்க. ஸோ இந்த சால்ட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா தண்ணி கூட கலந்துரும். அப்போ யூ ஹாவ் உப்பு தண்ணி. இப்போ உப்பு தண்ணி இருக்கு, எண்ணெய் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் நீங்க வந்து எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க அப்படின்னா first what you will take is separating column எடுத்துப்பீங்க. ஓகே, செப்பரேட்டிங் காலம்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாட்டரையும் ஆயிலையும், அதாவது இந்த சால்ட் வாட்டரையும் ஆயிலையும் நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்க செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகே, ஸோ மேம் புரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறது? அதையும் நம்ம வந்து இங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா செப்பரேட்டிங் காலம் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ செப்பரேட்டிங் ஃபனல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை செப்பரேட்டிங் காலம், செப்பரேட்டிங் ஃபனல். பேசிக்கா நம்ம வந்து இந்த செப்பரேட்டிங் ஃபனல் அப்படிங்கிற பேரே வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சால்ட் வந்து தண்ணி கூட சேர்ந்து சால்ட் வாட்டரா மாறிடுச்சு. அதை வந்து எழுதலாமா? The common salt mixes with water
and forms salt water சரியா so salt water வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இந்த salt waterையும் ஆயிலையும் நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த செப்பரேட்டிங் ஃபனல்ல வந்து நான் எடுத்துக்கிறேன் டீகான்டேஷன் பண்றதை விட செப்பரேட்டிங் ஃபனல்ல எனக்கு இன்னும் அக்யூரேட்டா கிடைக்கும் சரியா ஓகே the salt water and oil are separated using separating funnel okay so separating funnel வெச்சி இப்போ நான் வந்து ஒத்தர பிரிச்சு எடுத்துட்டேன் ஆயில் லேயர் ஆர்கானிக் ஆயில் மேல இருக்கும் தண்ணி கீழ இருக்கும் சோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படினா கீழ இருக்க தண்ணியை மட்டும் செப்பரேட்டா பண்ணி எடுத்துட்டேன் இப்போ என் கையில வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படினா I will be having just the salt water இப்போ என் கையில வந்து என்ன இருக்கும் salt water மட்டும் தான் இருக்கும் ஓகே இப்போ நான் அந்த வாட்டரையும் சால்ட்டையும் எப்படி நான் வந்து பிரிக்க போறேன் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம வந்து யூஸ் பண்ற தண்ணி ஸ்பீடுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா தண்ணிலாம் இல்லாமயே போய்டும் இப்பவே வந்து நிறைய ஊர்கள்ல பெங்களூர்ல அங்க எங்கலாம் வந்து தண்ணி பஞ்சம் சென்னையில பெங்களூர்லலாம் வந்து பயங்கர தண்ணி பஞ்சம் சோ பாத்தீங்க அப்படினா சீ வாட்டர் இருக்கு இல்லையா கடல் தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது ஏன் இருக்காது அப்படினா நம்ம தான் வந்து பொல்யூஷன் கிரியேட் பண்ணிருப்போம் இல்லையா அப்போ வந்து ஆஃப் கோர்ஸ் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நிறைய எமிட் ஆயிட்டே தான் இருக்க போகுது ஏசி இருக்கவே இருக்கு குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ்க்காக ஃப்ரிட்ஜ் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஸ்டில் நிறைய டீசல் வெஹிக்கிள்ஸ் நம்ம ஊர்லலாம் வந்து போயிட்டு இருக்கு டீசல் வெஹிக்கிள்ஸ் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஸோ தீஸ் ஆர் ஆல் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் என்ன பண்ணும் ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணும் ஓகேவா ஸோ ஹீட்டை ட்ராப் பண்ணிட்டு தான் இருக்க போகுது ஸோ தட் குளோபல் வார்மிங் ஆக போகுது கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆக போகுது ஓகே ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் அது நல்ல தண்ணியாக இருக்குமா இருக்காது உப்பு தண்ணியாக இருக்கும் ஸோ நீங்களாம் என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சரில் உப்பு தண்ணியிலேருந்து தான் நீங்கள் வந்து தண்ணியை பியூரிஃபை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை கூடிய சீக்கிரம் நமக்கு வரப்போகுது இல்லையா ஸோ அப்போ ஏன்னா நம்ம தான் வந்து கிரவுண்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் பண்ண மாட்டோம் இல்லையா வர ரெயின் வாட்டரையும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ண மாட்டோம் கரெக்டா அப்போ இந்த சீ வாட்டர்லேருந்து தண்ணியை எப்படி சால்ட்லேருந்து தனியாக பிரித்து எடுப்பீங்க நம்ம கொதிக்க வைக்கலாம் கரெக்டா தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம் ஸோ வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் வாட்டரை ஹீட் பண்ணுறப்போ தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா கேஸாக மாறும் அந்த தண்ணியை திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூல் பண்ணலாம் கண்டென்ஸ் பண்ணி நான் வாட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது அப்படின்னா டிஸ்டிலேஷன் ஓகே டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are heating the salt water சரியா the salt water is heated ஓகே ஸோ இந்த salt water வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்போ the water evaporates and the water vapor அப்போ water evaporate ஆனா எனக்கு water vapor வந்து கிடைக்கும் the water vapor is cooled நீங்க எழுதக்கூடாது ஏன்னா நீங்க கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப condensed அப்படின்னு எழுதணும் condensed அப்படின்னா வந்து கூல் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அந்த water vapor நான் என்ன பண்றேன் அப்படின்னா கூல் பண்றேன் condensed and water is separated இப்படி நம்ம வாட்டர் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம் இப்போ எனக்கு அந்த தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆயிடுச்சு அப்படினாலே மீதி எனக்கு ரிமைனிங் என்னதான் இருக்கும் உப்பு மட்டும் தான் இருக்கும் so once water is evaporated salt is settled அவ்வளவுதான் salt வந்து எனக்கு கீழே அந்த ஃப்ளாஸ்க்லயே வந்து செட்டில் ஆயிட போகுது thank you John's boutique thank you so happy for you okay so பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இததான் வந்து we are calling it as the distillation process உப்பெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அந்த உப்புலாம் பார்த்திருப்பீங்க when you go கடலூர் பாண்டிச்சேரி or திண்டிவனம் இந்த மாதிரிலாம் அந்த உப்பு சாலையில வந்து ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலோரத்துல உப்பெல்லாம் வந்து தனித்தனியா வந்து பிரிச்சு இந்த மாதிரி தான் வந்து எவாபரேஷன் ப்ராசஸ் மூலமா எடுத்து வச்சிருப்பாங்க ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த உப்பு தண்ணியும் எண்ணெயும் எப்படி பிரிக்கிறோம் செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணி செப்பரேட்டிங் ஃபனல் ஒண்ணுமே இல்லை தோ இப்படிதான் இருக்க போகுது இதுல சின்ன ஒரு ஸ்டாப் கிளாக் ஒரு ஸ்டாப் கிளாக் வந்து இருக்க போகுது இந்த இடத்துல நம்ம வந்து ஓபன் பண்ணோம்னா
ஃபஸ்ட்டு எனக்கு சால்ட் வாட்டர் வரும், அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எனக்கு வந்து மேலே வந்து எனக்கு ஆயில் தனியாக இருக்கும். ஸோ ஆயிலை தனியாக பிரிச்சிட்டோம், சால்ட் வாட்டரை தனியாக பிரிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த சால்ட் வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ தண்ணி வாட்டர் வேப்பர் ஆகும். வாட்டர் வேப்பரை நம்ம என்ன பண்ணுவோம், கூல் பண்ணுவோம். வாட்டர் வேப்பரை கூல் பண்ணுறப்போ எனக்கு பியோர் வாட்டர் கிடைக்க போகுது, சால்ட் தனியாக கிடச்சிருச்சு. கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஓகே, சூப்பர். ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ 9 ஸ்டூடெண்ட்ஸ் நீட் யோர் சப்போர்ட் அ லாட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு லிங்க் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து ஷேர் பண்ணுங்க, சரியா? ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 9th ஸ்டாண்டர்டுக்கு வேதாந்து 9th 10th ஸ்டேட் போர்ட் சேனலில் கிளாஸ் இருக்கிறாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்து நிறையா பேருக்கு இல்லாட்டியும் ஆளுக்கு நீ ஒருத்தங்களுக்காவது சஜஸ்ட் பண்ணி ask them to come to the classes regularly. அது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் சேனலுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தட் 9th ரெகுலராக கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் see எவ்வளோ பேர் வந்து புதுசாக 9th நிறையா பேர் ஜாயின் பண்ணுறப்போ தான் கண்டினியூஸாக இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு போக முடியும். ஸோ கொண்டு வாங்க. லைவ் கிளாஸஸ் இனிமேல் வந்து அவ்வளோவா இருக்காது, பட் ரெக்கார்டிங்கில் we will give you the book back answers, சரியா? book back answers. ஓகேவா? ஸோ ஷேர் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சுதா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு. ஆல் தி பெஸ்ட். தட்டா, பபாய், தேங்க்யூ. வை தீபா லக்ஷ்மணன் சார் நல்லா டீச் பண்ணுறாரு இல்லையா, புரியுது இல்லையா? ஓகே.